ஆச்சு. இது வந்து நல்லா பொங்கி வந்திருக்குது. நான் நல்லா ஊற போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு வந்து ரொம்ப அருமையாக பொங்கி வந்திருக்குது. இதில் நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்குது. இப்போ தட்டுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம வெறும் அரிசி இட்லி நீட்டுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காமல் இப்போ நம்மளுடைய பாரம்பரியமான இட்லிங்க கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. பாரம்பரிய இந்த சிறுதானியத்தெல்லாம் நம்ம மறந்துக்கிட்டே வந்துன்னு இருக்கோம். இதை வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இது எதில் நம்ம செஞ்சுருக்கோன்றது மெயினாக அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி ஊற்றியாச்சு.